வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. தமிழ்நாட்டில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை, போராட்டங்களுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் பல போராட்டங்கள், மக்கள் தன்னோட வாழ்வாதாரத்துக்காகவே பல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசின ஸ்பீச் வந்து பயங்கரமா அரசியலாக்கப்பட்டுச்சு. நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அரசியல் இதுவா பேசின ஸ்பீச் வந்து பல போராட்டங்களை வந்து உருவாக்கி இருக்கு. அது நான் யாரை சொல்றேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு ஸ்பீச் பேசுறாரு அப்படின்னாலே, இவர் மேடையில ஏறி மைக் எடுத்து ஒரு வார்த்தை பேசினாலே பல சர்ச்சைகள் வந்து உருவாகும். இவரு பேசினாலே கான்ட்ரோவர்சி தான் அப்படின்ற மாரி ஒவ்வொரு ஸ்பீச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனா, இவரோட ஸ்பீச்சுக்காக வந்து காத்து கிடக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. இவர் எவ்வளோ நேரம் வேணா பேசட்டும், இவர் என்ன பேசட்டும், என்ன வேணா பேசட்டும் அப்படின்னு இவருக்காகவே வந்து தம்பிகள் படைய வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாருமே இவர் பின்னாடி ஆதரவா நிக்கிறனால, சப்போர்ட் பண்றனால ஒவ்வொரு தடவையும் பல விஷயங்கள வந்து கான்ட்ரோவர்சியா பேசிட்டே இருப்பாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் வந்து நான் யார சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும். சீமான் அவர்கள தான். எல்லாமே ஏமாற்று. தெரியாம நடக்கல, திட்டமிட்டு நடந்திருக்கு. அவர் ரீசென்ட்டா என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் தான் நெறைய ஸ்பீச் பேசுவாரே. அது எப்பவுமே கான்ட்ரோவர்சி ஆகுமே. இப்ப என்ன பேசினாரு? அதனால என்ன போராட்டங்கள்னா, பெரியார பத்தி அவதூறா பேசியிருக்காரு சீமான் அவர்கள். அதுவும் பெரியார் பேசின எல்லாமே தமிழன், தமிழர்களுக்கு எதிரானது தான் அப்படின்ற கருத்த வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன உடனே பெரியார் இயக்கங்கள், மே 17 இயக்கம் அப்படின்னு பெரியார் ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து, சீமான் அவர்கள் எப்படி பெரியார பத்தி தப்பா பேச முடியும் அப்படின்னு பல போராட்டங்கள கையெடுத்திருக்காங்க. இதுலயும் முக்கியமா வந்து திருமுருகன் காந்திலாம் சீமான எந்த அளவுக்கு வந்து ஆவேசமா தாக்க முடியுமோ, அவ்ளோ பேசியிருக்காரு. அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் மேல அவரு அவ்ளோ கோவத்துல இருக்காரு அப்படின்றது அவரோட பேச்சிலேயே வந்து தெரியுது. இவ்ளோ பேசினாரே சீமான், அவர்கிட்ட இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? அப்படின்றது தான் அவங்களோட பெரிய கேள்வியா இருக்கு. மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல, இவ்வளவு கேட்கிறேன்ல பெரியார பத்தி, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டீங்களா? இப்படி ஒரு குற்றச்சாட்ட வந்து சீமானால எப்படி வைக்க முடியும்? அவருக்கு ஆதாரம் இருக்கா? அத காட்ட சொல்லுங்க அப்படின்ற மாரி சீமானோட வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய புரொட்டஸ்ட் காலையில நடந்திருக்கு. அந்த புரொட்டஸ்ட்ல 1000க்கும் மேல வந்து பெரியார் இயக்கங்கள சேர்ந்த பல மக்கள் வந்து போராடுறாங்க. முக்கியமா அவங்க கேட்கறது என்னன்னா, எவிடன்ஸ காட்டுங்க. நீங்க இவ்ளோ தைரியமா பேசுறீங்களே சீமான் அவர்களே, நீங்க எவிடன்ஸ காட்டுங்க அப்படின்ற மாரி வந்து கேட்கறாங்க. ஆனா, இப்படி அவங்க வந்து பயங்கரமா சீமான் மேல ஆவேசமா வந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா சீமானோட வீட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானோட தம்பிகள்னு சொல்லக்கூடியவங்க, அந்த கட்சி மக்கள் எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து அவர் வீட்ல ஒண்ணு சேர்றாங்க. ஏன்னா சீமானுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றனால. அப்பலாம் ஒண்ணு சேர்ந்தவங்க சும்மாலாம் ஒண்ணு சேரலங்க. பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏதோ விருந்துக்கு வந்த மாரி, இங்க இவ்ளோ பேர் போராடிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அப்படியே கட் பண்ணா அவங்க விருந்துக்கு வந்த மாரி பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு பாட்டு போட்டுட்டு, பாட்டு கேட்டுட்டு, அதுக்கு ஆடிக்கிட்டு அந்த மாரி என்னமோ லைக் ஒரு வைபாவே வந்து இருந்திருக்காங்க. ஆனா, அப்படியே இந்த பக்கம் ஒரு பெரிய கலவரமே வெடிச்சிட்டு இருக்கு. சரி இதுக்கெல்லாம் வந்து சீமான் என்ன சொல்றாரு? எவிடன்ஸ காட்டுங்க, எவிடன்ஸ காட்டுங்கன்னு கேட்கறாங்களே அப்படின்றதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன என் வீட்டு முன்னாடியா வந்து போராட்டம் பண்ணாங்க? என் வீட்டு பக்கத்துல ஏதோ அந்த ரிலையன்ஸ் கடைக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கலாம் வந்து எதுக்கு இப்படிலாம் ஆவேசமா போராட்டம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க போராட்டம் பண்றதெல்லாம் பார்த்தா, அடுத்த சிஎம்மா என்ன ஆக்கிடுவாங்க போல. 20% நான் வேல பார்த்தா போதும் போல. இவங்க எல்லாருமே வந்து என்ன ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டில வந்து சிஎம் ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எவிடன்ஸ் தானே கேட்டுட்டே இருக்காங்க. அந்த எவிடன்ஸ நான் எங்க, எப்ப காட்டணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நான் காட்ட வேண்டிய இடத்துல, காட்ட வேண்டிய நேரத்துல வந்து நான் காட்டுவேன். எவிடன்ஸ்லாம் நான் குடுப்பேன் அப்படின்ற மாரி சீமான் சொல்றாங்க. ஆதாரத்தை உரிய நேரத்துல சொல்றேன். அப்படியே இந்த பக்கம் வந்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அங்க போராடிட்டு இருக்கக்கூடிய மக்கள்ல வந்து அந்த கிட்டத்தட்ட 878 பேர அரெஸ்ட் பண்ணி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் வந்து பஸ்ஸு, வேனு அப்படின்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலவரமே காலையிலேருந்து ஒரு பரபரப்பா வந்து இருந்துட்டுருக்கு. சரி, இவர் வந்து இவ்ளோ பேசுறாரே சீமான் அவர்கள், அவர் மேல இன்னும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து பாஜகக்கு வந்து கூட்டணி சேர்ந்துட்டாரு. அங்க வந்து அவருக்கு ஏதோ ஆதாயம் கிடைச்சிருச்சு போல. அதனால
அதனால தான் வந்து பெரியார பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப சீமான வந்து பார்த்தீங்கன்னா, தமிழிசை அவர்கள் வந்து கூப்ட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார பத்தி தப்பா பேசின உடனே மாலை அணிவிக்கிறாரு வேற ஒரு விஷயத்துக்காக. இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தா, சீமான் வந்து பார்த்தீங்கன்னா, பாஜக சைடு போயிட்டாரு போல அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற பிரச்சனையில இவங்க ஒரு புது கலவரத்த வந்து கிரியேட் பண்ணி, ஒரு பரபரப்பிலேயே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க ஓவராலா இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், கேட்ட விஷயங்கள, பார்க்குற விஷயங்கள பார்க்கும்போது, இந்த பெரியார் சர்ச்சை, சீமான் சர்ச்சைக்குரிய வகையில பேசின இந்த விஷயத்த பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம இன்ஃபோ 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா.